வா இந்த கட்டிக்கொண்டு வா. வீட்டை வந்து ஒன்றும் கேட்க மாட்டேன். ரோட்ல வந்தா இங்க வா அங்க வாண்டு அன்றைக்கு மனசி என்ன பேசுங்க எங்க ஊர் அறிவாலயம் தமிழ் பாடசாலையானது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி வருகின்றது. அறிவாலயம் சிற்றாட் தமிழ் பாடசாலை இல்லையும் வீடு மட்டும் திரிகிறான் உண்டைக்கு பொழுதுபோக்கு இங்க இல்லையே. அங்கதான் அனிருத்து வாரான்னு இருக்குது, இங்க ஒண்ணும் இல்லை. நான் லேட்டுன்னு நினைக்கிறேன், நேரம் முடிஞ்சது. வீட்டையும் நிற்குது இல்லை, தனியாக வேற போனியாக இங்கே வேற வாரேன். ஆளை கூட்டிட்டு போவோம், பேட்டியில தானே கூட்டிட்டு போவோம். வணக்கம். இவன் வணக்கம் வணக்கம். நீ நெஞ்சால் நிக்கிற வட்டியோடு நிக்கிற? அதனாப்ப அந்த இங்கே ஸ்கூல் ஒன்று இருக்கு, அறிவாலயம் தமிழ் பாடசாலைன்னு. அப்போ அவையில் வந்து இப்போ நவராத்திரி விழா இருக்கு தானே, அது செய்யணும். உனக்கு தெரியாது எல்லாம் என்ன சும்மா சும்மா திரியாகும். வாங்க இப்போ கூட்டின்னு உனக்கு நான் தெரியுமா, நீ அங்கே நிற்பியா அங்கே வந்து சந்திப்போன்னு தான் நீங்க நிற்கிற. நீ வேட்டியோட நிக்கிற சரஸ்வதி மாதிரி நான் இப்போ ஜீன்ஸோட நிக்கிறேன். என்ன வழி சொல்றேன்? சரி வேட்டு தான் என்ன கிடாக்கு எக்ஸ்ட்ரா தெரியும், நீ கேட்பேண்டு தான் எடுத்துருந்தாங்க காலக்குள்ள. வா இந்த கட்டிக்கொண்டு வா. எறிகிற மாதிரியே பக்கம் மனம் எல்லாம் கூப்பிடுறவரே பார்ப்போம் அப்படி என்ன நடக்குதுன்னு போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. நல்ல நல்ல ப்ரோக்ராம் இருக்கான். குழந்தை பிள்ளைகள் எல்லாம் பங்க்ஷன் ஆடினா நல்லா இருக்கும்டா. நல்ல நல்ல ப்ரோக்ராம் இருக்கான். பா சும்மா இருக்கிறவா பொழுது இந்த அனிருத்துக்கும் இதுக்கும் போறங்காட்டி இது சரி வா வா குயிக்கா கட்டிட்டு வா. சரி ஓகேப்பா. வீட்டை வந்து ஒன்றும் கேட்க மாட்டேன். ரோட்ல வந்தா இங்க வா அங்க வாண்டு அன்றைக்கு மனசி என்ன பேசுங்க எங்க போனீங்க ஒருத்தர் சொல்லியில தான் பயந்துட்டேன். இன்றைக்கு இன்னும் நல்ல விஷயத்தை கூப்பிடுறேன், அது செய்யத்தானே வேணும்டா. செயல் அப்பதான் படிப்பு வரும். நமக்கு செய்யாதபடியா தான் நமக்கு படிப்பு வரையே. சரி வா இங்கால ஆக்கலாம்டா பனிக்கு. நீ வீட்டை வந்து நான் வழியா வலிக்கிட்டு வந்திருப்பேன். என்ன வணக்கம் அண்ணா. வணக்கம். பேர் தீவர். என்னுடைய பேர் குலராஜா. ஓகே. நான் இங்கு சிற்றாட்டில் வசித்து வருகின்றேன். இப்பொழுது இந்த எங்களுடைய இந்த அறிவாலயம் தமிழ் பாடசாலையானது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி வருகின்றது. தொடக்கத்தில் வந்து ஹேர்லன் நகரில் வந்து மூர்த்தி அண்ணன் என்ற இதில் அவன் நிர்வாகத்தை தொடங்கி அங்கே கனகாலமாக நடந்து இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா இப்போ சிற்றாட்டிலே இயங்கி வருது. பிள்ளைகள் படிக்கணும். இப்போ கொரோனாவுக்கு முன்பாக நமது பாடசாலையில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 பிள்ளைகள் கல்வி கற்றார்கள். அந்த சந்தர்ப்பங்களிலே பெரிய வகுப்பு பிள்ளைகள் கன பேர். நான் வந்து கூடுதலா ஆண்டு 9, 10, 11, 12 பெரிய பிள்ளைகளுக்கு கல்வி கற்பித்தேன். கொரோனாக்கு பிறகு வந்து பிள்ளைகள் இது வந்து குறைஞ்சிட்டு பெரிய பிள்ளைகள் சரியான குறைவு. அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து தமிழ் மொழி, கணித மொழி, மற்றது வந்து சங்கீதம் நடந்தது எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. கொரோனா தொற்றுக்கு பிறகு எல்லாமே குறைஞ்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-12 பிள்ளைகள் இப்ப படிக்கணும். எல்லாரும் சின்ன பிள்ளைகள். அது பெருமைக்குரிய விஷயம். அதை இந்த இடத்துல இவ்வளவு இதுக்குள்ள நீங்க உங்களோட வேலை டைம்களையும் ஒதுக்கி இப்போ ஆசிரியர் மாதிரி வந்து இதை படிப்பித்த பிள்ளைகளுக்கு நன்றி. இவ்வளவு அதிகமான மாணவர்கள் வந்து பங்கு பெற்றி இருக்கிறார்கள்.
இதை வைக்கல அப்ப பழக்கிற டான்ஸ்கள் டான்ஸ் பழக்கினது வந்து பெற்றோராம் பழக்கிறது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு. மற்ற வெளியில இருந்தும் பள்ளிக்கூடம் பெறாத பிள்ளைகளும் வந்தவைகள் டான்ஸ் கண்டு எக்ஸ்ட்ரா வந்தவைகள் அவைகளுக்கு வந்து வரவற்ற நடன சாஸ்திர ஆலயங்கள்ல இருந்து வந்து நடனங்கள் தந்திருக்கிறோம். நமது தமிழ் இதையும் மொழி பெற்றையும் விடாம இந்த வெளிநாடுகள்ல இதெல்லாம் நீங்க கொண்டு நடத்துறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் கிட்டத்தட்ட இப்ப இங்க வந்து 10 வருஷம் முனைஞ்சு எனது மனைவியும் வந்து சேர்ந்து எங்க வாசி அவர்கள் அவர் அலுவலக உதவியாளர் வேலை செய்கிறார். நான் கற்பிக்கிறேன். ராதியா அக்கா வந்து நிர்வாகியா இப்பவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். சோதியன் மாணவர் நாங்கள் சேர்ந்து எல்லாம் வியங்குறோம். நல்ல மாதிரி இப்பவும் 10 வருஷமாக சொல்வதற்கு குறையும் இல்லை. இப்ப என்ன பொறுத்த மட்டும் நான் வார ஞாயிற்றுக்கிழமை எனக்கு படிப்பிக்கிறதுக்கு இப்ப பெரிய பிள்ளைகள் இல்லை. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு தான் அவை படிப்பிக்கிறேன். நான் வந்துட்டு கொடுத்தா போறேன். பெற்றோருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. இவ்வளவு இது சிரமத்திலையும் வேலைப்படுதலையும் நீங்க வந்து செய்யறதுக்கு. இன்னும் இந்த சித்தார்த்த பக்கத்துல இருக்கிற பெற்றோர்கள் உங்களோட குழந்தைகளை படிப்பிக்கணும் என்றால் இந்த பாடசாலையில ஒன்னா சேர்க்கலாம். ஆமாம், அப்படி வந்தாங்களுக்கு நல்லது. கூட பிள்ளைகள் வேற ஒரு இடங்கள்ல இருந்து பெறலாம். சித்தார்த் மட்டுமல்ல, கேரளன் பக்கங்கள் தெரிஞ்சாக்கள் யாராவது இருந்தால் அந்த தலங்களுக்கும் கூட பிள்ளைகள் நாங்கள் கற்பிக்கலாம். சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லாயும் இருக்கும். வந்து சேரலாம். இங்க எல்லாருக்கும் இங்க வந்து வரவேற்பு இருக்கின்றது. ஒரு விதமான பாகுபாடு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் வந்து எல்லார்களுக்கும் கல்வி கற்பதற்கு ஆக்களும் அடிவாக இருக்கின்றோம். நான் இப்பொழுதும் என்னுடைய காலம் இருக்கும் வரைக்கும் நான் கட்டாயம் வந்து தயாராக இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க எப்படி என்ன இருந்தாலும் கட்டாயம் எங்களுக்கும் 2 பிள்ளை வளர்ந்த பிள்ளைகள் வீட்டுல மகனுக்கும் வேலை படிப்பாண்டு போகுது. மகன் உண்டைக்கு வயதில் நேரம் இல்லை. மகனும் தூரத்துக்கு போட்டா ஸ்கூலால 2 பிள்ளைகள் வீட்டுகள் வளர்ந்த பிள்ளை இருக்கிறோம். ஆனா எப்படி இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயம் பெறுவோம். அதே போல ராதிகா எங்க நிர்வாகி ராதிகாக்கா சோதி அண்ணையாக்களும் என்ன இது இருந்தாலும் கட்டாய சமம் கொடுப்போம். அதே போல இப்ப இருக்கிற பெற்றோரும் அப்படித்தான் எல்லாம் ஒத்துழைப்பு நல்ல மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் பாருங்கள், கல்வியை கற்று செல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். சித்தார்த் தமிழ் ஆலயம் சார்பில் நான் உங்களுக்கு இதை அறிய தருகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் வருக, கல்வியை கற்று மேலும் வளர்க. நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட டைம் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த வழங்கிய ஆலோசனையை வழங்கியதுக்கு நன்றி. அறிவாலயம் சித்தார்த் தமிழ் பாடசாலை நடாத்த இருக்கும் இந்த வாணி விழா 2025 இப்போது இந்த விழாவை, இந்த கலைமகள் விழாவை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். மங்கள விளக்கேற்றி நான் சொல்லப்போகும் பேரில் உள்ளவர்கள் வந்து இந்த விழாவை ஆரம்பிக்க உள்ளோம். நவராத்திரி நாள் என்பது, நவராத்திரி விரதம் என்பது மனிதர்களுக்கு உண்மையிலே ஒரு நிம்மதியான வாழ்வு, ஆனந்தமான வாழ்வு, நலமான வாழ்வு கிடைக்க இந்த நவராத்திரி நாயகிகள், அதாவது துர்க்கை, லக்ஷ்மி, மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாவற்றுக்கும் துணை பெறுவாள். அது மட்டுமல்லாத மாணவர்களுக்கு வித்யா விவேகம், கல்வி கற்றது எப்போவுமே எங்கள் மனதில் இருப்பது, பரீட்சைகளை சித்தி எய்துவது எல்லாவற்றுக்கும் இந்த கலைமகள் எங்களுக்கு என்றும் துணை நிற்பாள். அந்த வகையிலே எங்கள் நாட்டிலே கூட பாடசாலைகள், ஜனசமூக நிலையங்கள் எல்லா இடத்திலும் இந்த வாணி விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இன்று இந்த அறிவாலயம் சித்தார்த் பாடசாலையிலும் நாங்கள் அதை நடத்துகின்றோம். குறிப்பாக ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நடத்துகின்றோம். இப்போது மங்கள விளக்கேற்றி இந்த விழாவை ஆரம்பிக்கின்றோம். நாம் கூறப்போகும் பேரில் உள்ளவர்கள் இங்கே வந்து அருள்வாய் நீ இசை தரவானே
மங்கள விளக்கேற்றம் நிறைவு பெற்று இப்பொழுது நாங்கள் இந்த சரஸ்வதி பூஜையை ஆரம்பிக்கப் போகின்றோம். இதிலே ஒரு விநாயகர் சிலை உள்ளது. எங்களுடைய மரபின்படி எந்த நல்ல காரியத்தையும் எல்லாம் சித்திகளை தரும் சித்தி விநாயகரை வணங்கி இந்த நல்ல காரியங்களை ஆரம்பிப்போம். அந்த வகையில் இந்த சரஸ்வதி பூஜையை முதலில் எல்லாரும் உங்கள் மனதிலே இந்த சித்தி விநாயகர் நீங்கள் எடுக்கும் காரியம் எல்லாம் சித்திகள் தர வேண்டும் சொல்லி எல்லாரும் உங்களோட விநாயகர் பெருமானை உங்கள் மனதிலே நிறுத்திக்கொண்டு गजाननमगनिशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे एकदन्तम् उपास्महे. அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது சரஸ்வதி தேவியை குறித்து இந்த பூஜைகளை செய்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து சகலகலா வள்ளிமாலை பாடி எல்லாம் வல்ல இந்த வாணியை நாங்கள் வணங்கி எங்களுக்கு வித்தியா விவேகம் எல்லாம் கிடைக்க வேணும், வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி பாருங்கள். ஓம் ஸ்ரீமத் சிங்காசனேஸ்வரியே நமः. ஓம் நிஜாரோண பிரபாபூரமஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாய நமக. ஏகாமரூபிணி சரஸ்வதி நமஸ்துப்யம். இல்லாமல் அந்த சகலகலா வெள்ளி மாலை பாடை ஒவ்வொரு பாடலை பாடி முடியும் போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சகலகலா வெள்ளியே என்று சேர்ந்து சொல்ல வேண்டும். அப்போது நான் ஒருக்கா இந்த சரஸ்வதி தேவிக்கு தீபத்தை காட்டுவேன். சசிகலாதரி சாரதாம்பிகே சர்வரூபிணீ ஹம்சவாகினி பிரம்மவர்தினி புஸ்தகதாரிணி ஜய சரஸ்வதி தேவிமாஸ்ரயே. சரணமீஸ்வரி தேவி சரணமீஸ்வரி சரணமீஸ்வரி தேவி சரணமீஸ்வரி தேவி சரணமீஸ்வரி. ஒற்றுணை தீர்ந்தடி கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆயக்கலைகள் 64 உலகிற்கும் நம்மை தூய போல்வாளின் உள்ளத்தினுள்ளே திருப்பள்ளிங்கு மாறாதே. இந்த வெள்ளைக்கலை வெள்ளை கலை வெள்ளை மணி மூடு வெள்ளை கமலத்தில் இருப்பாய் வெள்ளை வெண்டாமரை கந்தினின் கலம் தாங்கவன் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேடும் அடித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. மாணிக்க வேலையேந்தும்
எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தரவானே இங்கு வருவாய் ஜலம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேதும் மாதேவி கலைவாணி தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணையேதும் மாதேவி கலைவாணி தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் பள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே அறிவை தரும் அன்மயம் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் கரும்பேணி நான்மகன் நாயகி மோகன ரூபிணி நான்மறை போற்றும் தேவினி மாணவ சமுதே தேனல் செல்லும் ஞான மனோகரி கல்யாணி அருள்வாய் இசை கதவானி இங்கு வருவாய் ஜலம் தருவேனே அம்மா மாணிக்க வீணையேதும் மாதேவி கலைவாணி தேன்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். திருமதி சியாமலா விவேகன், திருமதி பாமினி புகழ். நான் நிக்கிறேன். அனாழி செல்வி வரலட்சுமி வாராயன் இல்லமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ah
शिशु है अज्ञानी माता, किन चरणों का प्यार दे। तेरा पानी तार दे, तार दे, तार दे। माँ सरस्वती शारदे, माँ सरस्वती शारदे। அடுத்த நிகழ்ச்சியை நவராத்திரி விழாவில் தருகிறார் திருமதி துஷந்தி ஜெய ஜெகதீஸ்வரன் அவர்களின் மாணவிகள் செல்வி அவந்திகா பார்த்திபனும் மற்றும் ஜீவிகா பார்த்திபன். வேணி
நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா. நலம் தருவாய் மையே மீனாட்சி, வாழ்வினில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் ரவி. லான்கிராப்டில் இருக்கேன். உங்களோட மாநில ஆடு நான் வெளிப்பட்டேன். ஆமாம், இது எங்கண்ட கல்ச்சர் ப்ரோக்ராம் தானே, சரஸ்வதி பூஜை என்று. ஓகே. அப்போ சரஸ்வதி பூஜை விழாவை சிறப்பு பண்ணுறதுக்காக என் மகள் வந்தவா. இது ஒரு தமிழ் ஆலயம் ஸ்கூல். தமிழ் ஆலயம் ஸ்கூல். தமிழ் ஆலயம் ஸ்கூல், அறிவாலயம் ஸ்கூல். இது நீண்ட கால வருடமாக இந்த ஸ்கூல் நடக்கின்றது. இதுல சிட்டிக்கு பேர் சிட்டாட்டா. இந்த சிட்டாட்ட சிட்டியில் இது நடந்து கொண்டு இருக்கின்றன இந்த தமிழ் ஆலயம். அது நீண்ட வருஷ முதல் ஆரம்பத்துல இருந்து கணவர் இதுல பாக்கு வெட்டினவர்களா? இது ஆரம்பத்துல இருந்து நாங்கள் ஆரம்ப காலத்துல நாங்கள் இந்த ஆலயத்து இந்த ஸ்கூலுக்கு உதவி செய்திருக்கின்றோம். இதுல தலைவராக இருந்த மூர்த்தி அண்ணனுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த ஸ்கூலை உருவாக்கினவர். அவர் தான் இந்த ஸ்கூலை உருவாக்கினார். அதை நாங்கள் எப்பவும் நன்றி மறக்கப்படாது. இன்றைக்கு எங்கண்ட பிள்ளைகள் வந்து பங்கு பெற்றார்கள். நல்லா இருந்தது. நன்றி. நன்றி. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும்
அவங்களோட ஹரகோசத்தோடு உங்களை சத்தமா ஆடி அதுக்கு இல்லை என்ன இருக்கா நல்ல வடிவாக ஆடி இருந்தவா. எல்லாரும் உங்களோட வாழ்த்தையை நெறிச்சு கைதட்டலை முடித்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி அம்மா. அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். அலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் அறிவாலயம் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா தொற்று காலங்களுக்கு பிற்பாடு ஒரு சில ஆண்டுகள் இவ்விழாவானது பாடசாலை மாணவர்களும் மற்றும் சிறிய ஒரு நிகழ்வாக நடைபெற்று இவ்வருடம் அனைவரின் வேண்டுகோளுக்கும் அமைய ஓரளவு விமர்சையாக இவ்விழாவை கொண்டாடப்பட்டுள்ளது. மேலும் இவ்விழாவை சிறப்பிப்பதற்கு சகல உதவிகளையும் வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும், அத்துடன் கலை நிகழ்வுகளை வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் அறிவாலயம் சார்பில் உள்ளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை புரிவாய் கரங்குவித்தேன் என்னை அடைக்கண் வாரம்மா.
அவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் தேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகளின்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு?